நண்பர்களே வணக்கம். இன்று டிசம்பர் 15 நிஃப்டி நமக்கு ட்ரேட் செய்வதற்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு பின்பார், ஒரு பாசிட்டிவ் பின்பார் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிருக்கு, கீழே மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பாசிட்டிவ் பின்பார், நேற்றும் ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகிருக்கு, இன்றைக்கி ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம 1 ஹவரில் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், 1 ஹவர், இந்த 1 ஹவர் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே வந்திருக்கு. ரெண்டு மணி நேரம், அதாவது 1 ஹவர் கேண்டில் பார்த்திங்கன்னா கீழே தான் வந்திருக்கு. கீழே வந்துட்டு அடுத்த கேண்டில், தேர்டு கேண்டில் இம்மீடியேட்டாக பாருங்கள் ஒரு புல் பேக் மேலே போயிருக்கு. மேலே போய் நேற்று ஹையை டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் நமக்கு எதுக்காக இந்த மாதிரி நம்ம 1 ஹவர் டே சார்ட் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, மல்டி டைம் ஃப்ரேமில் பார்க்குற போது, அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குற போது உங்களுக்கு பிக்சர் கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமெல்லாம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்படி தேவைப்படுறது அப்படிங்கிற போது நம்ம கேபிட்டல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி 1 ஹவர் சார்ட் பேசிஸ்லலாம் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ 15 மினிட்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், மேலேருந்து கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு பாருங்கள், நல்லா கவனிங்க. பாருங்கள், கேண்டில் நல்லா பெருசாக இருக்குது, பெருசு. ஒரு சின்ன கேண்டில் இன்சைட் பார், அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு நல்ல பெரிய கேண்டில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோ பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோ வந்தோன்னே பாருங்கள், கேண்டில் சைஸ் பாருங்கள். இது ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த பெரிய கேண்டிலுக்குள்ளேயே தான் ஒரு பாசிட்டிவ் கேண்டில். அதுக்கடுத்து சின்ன கேண்டில், அதே மாதிரி சின்ன நெகட்டிவ் கேண்டில். இது என்ன சொல்லுவோம், இந்த மதர் கேண்டில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இன்சைட் பார். இந்த மதர் கேண்டில், இந்த 2 கேண்டில் இந்த மதர் கேண்டிலுக்கு உள்ளேயே தான் இருக்குது. அப்புறம் அடுத்தது என்னன்னு பாருங்கள், இந்த தேர்டு கேண்டில் நெகட்டிவ் கேண்டில், இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இன்சைட் பாருக்கு உள்ளே தான் ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிற போது இந்த இன்சைட் பாருக்கு லோவுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்குது, ஒரு பின் பார். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், 11ஆம் தேதி ஒரு ஹேமர், ஓகேங்களா, ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஹேமரை டச் பண்ணியிருக்குது, ரீடெஸ்ட். ஓகேங்களா, பாருங்கள், ஒரு ஹேமர் மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு கீழே வருது. இன்றைக்கி 15ஆம் தேதி கீழே வந்துட்டு அதனோட இந்த ஹேமரோட ஹையை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், இன்சைட் பாருக்கு அடுத்து பாருங்கள் ஒரு ஃபேக்கி செட்டப். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் கேண்டில் இதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு இது ஒரு பெரிய கேண்டில். அதுக்கப்புறம் பாருங்கள், 2 இன்சைட் பார், 2 சின்ன கேண்டில், அது இந்த மதர் பார்க்கு உள்ளே வருது. அடுத்தது ஒரு பின் பார், இந்த மதர் பார்க்கு கீழே மேலே போய் க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ அதே மாதிரி இது ரீடெஸ்ட். நம்ம நிறைய வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இன்சைட் பார், மதர் பார், ஃபேக்கி செட்டப், இதையெல்லாம் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ அதுதான் நடந்திருக்குது. ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போயிருக்குது. இப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், எம்ஏசிடி பாருங்கள், இந்த லோ பாருங்கள், ப்ரைஸோட லோவையும் எம்ஏசிடி லோவையும் கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி 11ஆம் தேதி ப்ரைஸ் லோ பாருங்கள், எம்ஏசிடி லோ பாருங்கள், இதை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 2 மிஸ்மேட்ச் இருக்குது. இன்னத்த லோ 11th லோவுக்கு மேலே தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஆனால் எம்ஏசிடியில் இன்னத்த லோ 11th லோவுக்கு கீழே இருக்குது. ஒரு மிஸ்மேட்ச். அதாவது நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டீங்க, அந்த லோவுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டீங்க, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள் அப்வர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் டவுன்வர்ட்ஸ் இருக்குது. எம்ஏசிடிக்கு இப்போ இது ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மூவ்மெண்ட் ஈக்குவலாக இருக்கணும். எம்ஏசிடி கீழே வருது, ஆனால் ப்ரைஸ் கீழே வர மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பையர்ஸ் வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ரீடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில், இந்த பின்பார் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் பாருங்கள், என்ன ரேஞ்சில் பை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஓப்பனிங் 13,455. ஓகேங்களா? 455 460க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு
13,440 இல்லை 435 அதுக்குள்ளே தான் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு 25 பாயிண்ட்டு தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. அங்கேருந்து பாருங்கள் ஆல் த வே மேலே போயிருக்குது. மேலே போயிட்டு பாருங்கள் நேத்தத்தை மேலே ஹை டச் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலே வந்து க்ளோஸ் ஆக முடியல. மறுபடியும் கீழே வந்து ஒரு ஹேமர் பாருங்கள், ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அங்கே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருந்தாலும் டே சார்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பின் பார் ஓகேங்களா, ஹேமர் பாசிட்டிவ் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து அழகாக பாருங்கள், இங்கேருந்து 456லேருந்து இன்றைக்கி ஹை போயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 582 வரையும் போயிருக்குது ஓகேங்களா. ஸோ மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் அழகாக இந்த மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்க முடியும். ஓகே, இது வந்து நமக்கு மார்க்கெட் இந்த டைவர்ஜென்ஸ் MACDயில் டைவர்ஜென்ஸ் இருக்குது, ஃபேக்கி செட்டப் ஃபார்ம் ஆகிருக்கு. இதையெல்லாம் பார்க்குற போது மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுத்துருக்க முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ஆனால் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 1:4ங்கிறதுக்கு மேலேயே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்படித்தான் நீங்கள் அனலைசிஸ் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமை பார்க்கணும். டே சார்ட் இதெல்லாம் பார்க்குற போது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஹையர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தொடர்ச்சி இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு தயாராக இல்லை. டைவர்ஜென்ஸ் ஈவன் தோ MACD ஃபால் ஆனாலுமே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கீழே வர தயாராக இல்லை, பையர்ஸ் வராங்க அப்படிங்கிறத தான் காமிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க, இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பயமெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் உங்களோட கேபிட்டலோட ட்ரேட் பண்ணுற போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிற போது நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுற போது அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்கும். ப்ராஃபிட் வருமா, லாஸ் வருமா, இல்லை நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஒரு 10 பாயிண்ட் கீழே போகும்போது எங்கே ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆயிருமா அப்படிங்கிற பயமெல்லாம் வரும். ஸோ அதை எப்படி அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம், அதாவது நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 25,000 சம்திங் அந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணி சின்னதாக ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட எய்ம் வந்து ட்ரேடிங்கை கற்றுக்கிறது தான், ப்ராஃபிட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சு 1:2 1:1 அப்படிங்கிற ரேஷியோலாம் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸை தூக்கி ப்ராஃபிட்டில் கொஞ்சம் வச்சுக்கணும். ஈவன் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுவீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லாஸை பண்ணி மறுபடியும் வந்து நீங்கள் 2 ப்ராஃபிட் பண்ணி நீங்கள் அதை மறுபடியும் ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். அதே மாதிரி உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக உங்களை அதை பாதிக்கும். ஸோ கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற அப்ரோச்சோடு நீங்கள் ட்ரேட் பண்ணுற போது இந்த மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரி 1:2 விட 1:4 அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.